எல்லோருக்கும் வணக்கம். நான் அபிஷேக், வாழ்வியல் பயிற்சியாளர். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு சூஃபி ஞானி தன்னோட மனைவியோட ஒரு கப்பலில் பயணம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்துருச்சு. கப்பல் இப்படி அசையுது. எல்லோரும் உள்ளுக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. அவர் மட்டும் ரொம்ப நிதானமாக கூலாக இருந்தார். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த புயல் நார்மலாகிடுச்சு. நார்மலான உடனே அவங்க மனைவி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னது இவ்வளோ கொடுமையான புயலை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் கூலாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு தன்னோட கத்தி எடுத்து மனைவியோட கழுத்துக்கு நேராக நீட்டிட்டார். நீட்டின உடனே அந்த மனைவி சொன்னாங்களா, என்ன இது விளையாட்டு, எடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த கொடுமையான ஆயுதத்தை பார்த்து அவனுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஆயுதம் என்னமோ கொடுமையானது தான், ஆனால் அதை கையில் வச்சுட்டு இருக்கிற என்னுடைய கணவர் ரொம்ப அன்புமயமானவர் அப்படின்னா அதை தான் சொன்னாராம். அப்போ உடனே சூஃபி ஞானி சொன்னாராம், புயல் என்னமோ கொடுமையானது, இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிற என்னோட கடவுள் அன்புமயமானவர், அவர் கையில் இருக்கிற இந்த புயலை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா. அப்போ வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலைகள் நம்ம வந்துச்சு அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் நான் ஜெயிச்சிருவேன், அதை தாண்டி என்னால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிற மனிதனுக்கு இந்த புயல் கூட, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன புயல்கள் கூட உங்களுடைய நம்பிக்கையை அசைக்க முடியும். சின்ன ஒரு காற்று உங்களுடைய நம்பிக்கையை அசைக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் என்னால் வெற்றி அடைய முடியும், தன்னிலை உணர முடியுன்ற நம்பிக்கை நமக்குள்ளே இல்லை அப்படின்னா, சின்ன புயல் கூட நம்மளை அசைச்சு பார்த்துரும். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா, எந்த புயலாலும் அசைக்க முடியாத மாதிரி ஒரு கருத்தை ஆழமாக உருவாக்கிட்டிங்கன்னா, அதை தாண்டி உங்களால் வெற்றி அடைய முடியும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன காற்றுகளால் கூட நீங்கள் அசைஞ்சிடுவீங்க, உங்கள் நோக்கத்தை தவற விட்டுருவீங்க. எந்த சூழ்நிலையினாலும் அசைக்க முடியாத அளவு நம்பிக்கையை உருவாக்குங்க. நன்றி.